எஃப் எஃப்இ வந்துருந்துச்சுன்னா we have to write VES. ஒரு வேர்டில் எண்டிங்கில் எஃப்ஓ எஃப்இஓ வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு VES அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணணும் ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு. இதுக்கு சில எக்ஸாம்பிள், லீஃப் லீவ்ஸ். இந்த லீஃப்ங்கிற வேர்டில் எஃப்ல முடிஞ்சிருக்குது, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம், VES ஆட் பண்ணிட்டோம் ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு. அதே போல் தான் உல்ஃப் உல்ஃப்ஸ். அடுத்ததா நைஃப், அதில் பார்த்தீங்கன்னா எஃப்இன்னு இருக்குது, அதை ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஃப்இயை ரிமூவ் பண்ணிவிட்டு VES ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் தான் வைஃப் வைஃப்ஸ். அடுத்த ரூல் இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ். இந்த ப்ளூரல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ண மாட்டோம். இது ப்ளூரல் ஃபார்மாக மாறுறப்போ டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சைல்ட் சில்ட்ரன், மேன் மென், ஃபுட் ஃபீட், டூத் டீத், மவுஸ் மைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ணல, டோட்டலாக வேர்டே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறி இருக்கு.